நம்ம பாத்ரூம் கதவில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டு கதவுலையுமே இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்சிருக்கும். அதை நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அந்த அளவுக்கு படியாது. ஆனால் நம்ம அதை கவனிக்காமல் விட்டோம்னா இந்த மாதிரி தான் உப்பு கரை படிஞ்சிருக்கும். இதை விட அதிகமாக படிஞ்ச கதவுகள்லாம் கூட இருக்குது. மேலெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் கீழே தண்ணி படுறதுனால அந்த உப்பு கரை வந்து அப்படியே படிஞ்சு போயிருக்கு. இதை வந்து நம்ம ஈஸியாக கை வலிக்காமல் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேஸ்ட்டான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது வேஸ்ட்டான பவுல்ன்றதுனால இந்த பவுல் தான் நாங்கள் இந்த மாதிரி க்ளீனிங்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறேன். அது கூட வந்து கல்லுப்பு எடுத்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். கல்லுப்பு அப்படியே எடுக்காமல் அதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த தூள் தான் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். தூளுப்பும் பயன்படுத்திக்கலாம், தவறில்லை. அப்படி நீங்கள் உப்பு பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா கோல மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி கல்லுப்பு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே டக்குன்னு விட்டுடும் அந்த உப்பு கரை. இது கூட வந்து நல்லா ஒரு லெமனோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதையும் பிழிஞ்சு விட்டு கொஞ்சமாக ஹார்பிக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ கலந்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுக்கிறேன் பாருங்கள். இதை வச்சு நான் தேய்ச்சி கொடுக்குறேன். இப்போ தேய்ச்சி கொடுக்கும் பொழுதே உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் எந்தளவுக்கு ஈஸியாக போகுது அப்படின்னு. நான் ரொம்ப அழுத்தி கூட தேய்க்கல. ரொம்ப அதிகமான உப்பு கரை இடத்துல கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி கொடுங்க. ஆனால் நான் ரொம்ப அழுத்தியுமே தேய்க்கல, ரொம்ப லைட்டாக தான் தேய்ச்சி விட்டுறேன். ஆனால் உப்பு கரை ரொம்ப ஈஸியாகவே போகுது. இது மூணும் சேர்ந்து நம்ம கலந்து போடும் பொழுது உப்பு கரை வந்து ரொம்ப ஈஸியாகவே போயிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக போயிடுது. இப்போ நான் நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிட்டு நல்லா கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு உப்பு கரைலாம் எவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுன்னு. மறுபடியும் உப்பு கரை படியக்கூடாது அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த டோரை வந்து மெயின்டைன் பண்ணுறதில் தாங்க இருக்குது. இப்போ வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு காஞ்ச துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும். இந்த தண்ணியே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இப்போ தொடச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு துணியில் கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை வந்து நம்ம தொடச்சி எடுக்கலாம். இப்போது தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா அந்த கதவில் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து கதவுக்கு நான் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா தடவி விட்டுட்டேன். இப்போ நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா உப்பு கரை வந்து படியவே படியாதுங்க. அந்த ஈரம் பட்டாலும் அந்த தேங்காய் எண்ணெய் இருக்கிறதுனால அது உப்பு கரை படியவே படியாது. நல்லா பளபளன்னு மின்னும் கதவு, புதுசு மாதிரியும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.